இந்த குரூப் போட்டோ கொஞ்சம் பாருங்களேன். இவங்கெல்லாம் என்னோட ஃபாலோவர்ஸ் 1 2 3 ஒரு 20 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாரும் எவ்வளவு அழகா போஸ்ட் கொடுத்துட்டு கேமரா பார்த்துட்டு இருக்கோம். அந்த ஆளை மட்டும் பாருங்களேன். லிட்டரலா ஒரு 20 போட்டோ எடுத்திருக்கேன். 20 போட்டோல இப்படி நின்றுருக்கு. இவங்களை கூப்பிட்டு மார்ச் 10 அதாவது என்னோட பிறந்த நாள் அன்னைக்கு சின்ன செஸ் டோர்னமெண்ட் ஒண்ணு நடத்தினேன். இதுல ஃபர்ஸ்ட் வரவங்களுக்கு ஆனந்த் சார் சைன் பண்ணி எனக்கு ஒரு போர்டு கொடுத்திருந்தாருல, அதை வந்து குடுக்குற மாதிரி. ஆனா அதுல ஒரு ட்விஸ்ட். ஃபர்ஸ்ட் வரவங்க என் கூட விளையாடணும். டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 போயிட்டே இருக்கு. சரி புதுசா ஏதோ ஒண்ணு பண்றோம், கொஞ்சம் ப்ரொஃபஷனலா நடத்தலாம்னு பார்த்தா இவங்க ஜாலியா உட்கார்ந்து பேசிட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. இதுல அந்த டானி வேற குயினை விட்டுட்டு ஆடுறாரு ஊன்றாரு. ஐயோ போச்சு அப்படியே விட்டு ரியாக்ஷன்ல விடுறாரு. அங்க ஃபுல்லா எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க. எல்லா ரவுண்டும் முடியுது. ஃபர்ஸ்ட் பிளேஸா இந்த ஆள் தான் வந்தாரு. இவரு கூட ஒரே மேட்ச், ஜெயிக்கிறவங்களுக்கு போர்டு. கேம் ஸ்டார்ட் ஆகுது. சுத்தி எல்லாரும் நின்னு பார்த்துட்டு இருக்காங்க. செம்ம இன்டென்ஸா போயிட்டு இருக்கு. என்னன்னா ஸ்டார்ட் பண்ணி விளையாண்டு இருக்கேன். பான்லாம் தள்ளு 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 தள்ளுறாரு. பொசிஷனை பாருங்களேன். இன்சைடு எல்லா பணியும் தள்ளிட்டாரு. என்ன பண்றது? அப்புறம் நான் பொறுமையா இருந்து நைஸா அந்த பக்கமா ஒரு செக்கப் போட்டு அப்படி இப்படின்னு ஏமாத்தி ஜெயிச்சிட்டேன். அப்படியே கையோட ஆனந்த் சாரோட போர்டு கொடுத்தேன். எல்லாரும் சுத்தி நின்று சூப்பர் ராய் அப்படின்ட்டு கிளாப்லாம் தட்டாங்க. சரி ஓகே போர்ட்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு போட்டே கட்டலாம் அப்படின்னு பார்த்தா அங்க இருந்து எடுத்துட்டு வராங்க. என்னடான்னு பார்த்தா பச்சை கலர்ல ஒரு கேக் எடுத்துட்டு வந்துட்டு ஹாப்பி பர்த்டே கூபி. இதுல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ஆளை காட்டினல்ல, போட்டோக்கு போஸ்ட் கொடுக்காம இருந்தாரு. அவருக்கும் இன்னைக்கு பர்த்டேவா. 2 பேரும் அப்புறம் சேர்ந்து நின்றுட்டு கேக்லாம் வெட்டிட்டு அப்புறம் மாத்தி ஊட்டிலாம் விட்டுக்கிட்டு அப்புறம் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பீச்சை போட்டேன். கேமரா முன்னாடி கூட பேசிடலாம். சுத்தி ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா பேசவே முடியல. ஒரு மாதிரி எப்படி வேர்க்குது, கையெல்லாம் பதட்டமாகுது.